சம்பவம் பண்றவனை பார்த்துருப்ப ஸ்லைஸ் போட்டுருவாப்புல. ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஸ்லைஸ்னா அப்படிதானே வரும். அது வந்து ஓப்பனிங்ல யூஸ் பண்ணுவாருன்னா நான் கனவோட நினைக்கிறேன். ஒர்க் பண்ண போய் எனக்கெல்லாம் என்ன ஒரு வேதனை இருந்திருக்கும். வணக்கம், நான் விஜய் ஸ்ரீவித்யா. இன்னைக்கு என் கூட சென்சேஷனல் ஒருத்தர், அவரோட வாய்ஸே அடடா இப்படி இருக்கா அவர் வாய்ஸ் அப்படின்னு பார்த்திருப்போம். அடடா இப்படி நடிப்பாரா, இவர் சமத்தோட டேடி தானே அப்படின்னு ஒருத்தர் நம்ம நிறைய பார்த்திருப்போம். இன்னது இவர் அவங்க வந்து ஃப்ரெண்டா நடிச்சாரு, இங்க வந்து டேடியா இருக்காரு அப்படின்னு யோசிச்ச ஒருத்தர் தான். எஸ் சார், எப்படி இருக்கீங்க சார்? ஃபர்ஸ்ட் கிளாஸ் பை காட்ஸ் கிரேஸ் பண்ணிருக்கு. சூப்பர் சார். ஜனநாயகன் ரிலீஸ், உங்க வாய்ஸ் தான் எங்க திரும்பினாலும் எங்க வந்து பார்த்தாலும் உங்க வாய்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ எப்படி இருக்கு? பிளஸிங் ஃபார் மை செல்ஃப் as well as அது அவருக்கு அமைஞ்சதுன்றது வந்து ஒரு இன்னொரு கூடுதல் ப்ளஸ். இந்த படத்துல வந்து ஒரு வாய்ஸ் வரும், அவன் முன்னாடி போயிடாதீங்க சார் அப்படிங்கிற மாதிரி. இப்போ உங்க வாய்ஸ் தான் எங்க திரும்பினாலுமே. தேங்க்ஸ் டு H. வினோத் சார். ஸோ சார் சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் இந்த விஷயம்? இல்லை, இவ்வளோ இம்பேக்ட் இருக்கும்னு எனக்கு தெரியாது. நான் வினோத்னால கொஞ்சம் ஒரு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி சாதாரணமாக நல்லா கேட்க போக்கேன்னு சிரிச்சுட்டு போவாங்க, இஷ்டத்துக்கு நான் ஒன்று சொல்லி இல்லை. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வெரி லைட்டர் வெயினில் தான் நான் நினச்சேன். பட் இவ்வளோ இம்பேக்ட் அது கிரியேட் பண்ணணும்னு தெரியாது. இன்ஃபேக்ட் ஷூட் பண்ணும்போதும் தெரியாது. டப்பிங் போது தான் வந்து அவர் இன்னும் கொஞ்சம் வெயிட் கொடுக்கலாமா அப்படின்னு அந்த இது சொல்லும்போது தான் அதனுடைய அந்த ரியல் இது தெரிஞ்சது. அப்புறம் ஒரு 4-5 வருஷம் பண்ணது தான் வாட் யூ ஆல் ஆர் சீயிங். இந்த பாடுறவங்க இல்லை ஓடுறவங்க யாரும் நல்ல ஸ்கிப்பிங் பண்ணுவீங்களாமே, ஒரு 100 ஸ்கிப்பிங் பண்ணிக்காங்க. படம் பார்த்தீங்களா அப்படின்றாரு. இதுக்கு பார்க்கலையா போய் பார்த்துருங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு அந்த அந்த சீக்வன்ஸில் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, ஒருத்தர் நம்பர் அனுப்பிச்சிருக்கேன் பாரு யாருன்னு சொல்லு அப்படிங்கிறாரு. பேரை பார்த்த உடனே ஐ கெட் லிட்டில் ஒரு எனக்கு பிகாஸ் அந்த அந்த பர்டிகுலர் கேரக்டரை பற்றி எனக்கு முன்னாடியே தெரியுன்ற மாதிரி ஒரு இதில் நான் சொல்கிறேன். அவங்க கேட்பான் யாருன்னு சொல்லுன்னு பார்த்துட்டு தொட்டுலையே அப்படின்னோடனே ஹீல் ஆஸ்க் ஒன்ஸ் அகேன் ஏன் அப்படின்னு. தொட்டுறாத, சம்பவம் பண்ணுறவனை பார்த்துருப்ப, அதில் ரெக்கார்டு வைக்கிறவனை கேள்விப்பட்டிருக்கியா, அதான் தளபதி ஸ்லைஸ் போட்டுருவாப்ல. நீங்க சொல்லும் போது அவரு அந்த ஸ்லைஸ் எல்லாம் வந்துட்டு அப்படி போகுது சார். ஆக்சுவலா நான் வந்து டப்பிங் பண்ணும்போது ஸ்லைஸ் எனக்கு தெரியாது விஜய் வந்து இது பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து ஸ்லைஸ் போட்டுருவாப்புல. ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஸ்லைஸ்னால் அப்படி தானே வரும். ஸோ அந்த ஆங்கிளில் நான் டப்பிங் பேசும்போது அப்படி தான் சொன்னேன். அப்போ தான் எனக்கு வந்து இம்பேக்டாக வினோத் சார் சொன்னது வந்து, சார் இது ட்ரெய்லரில் பட்டே கலப்புற மாதிரி யூஸ் பண்ணுவேன் இது சொன்னார். அங்கேயே டப்பிங் ஸ்டுடியோலே யூஸ் ஆகிட்டு. ஏன்னா வாய்ஸ் வந்து அவ்வளோ வெயிட்டேஜாக இருக்குது. ஐ யூஸ் திஸ். அது வந்து ஓப்பனிங்லேயே யூஸ் பண்ணுவாருன்னா நான் கனவோட நினைக்கல. தெரிக்கு முன்னும் தெரிக்கு பின்னுன்னு ஒரு வருஷன் என்ன சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ ஜனநாயகத்துக்கு முன் ஜனநாயகத்துக்கு பின்னுன்ற ஒரு வருஷன் சொல்லுவாங்கன்ற அளவுக்கு வந்து எடுத்து. கடைசி படம் எல்லாரும் வெளில வரும்போது ஃப்ரெண்ட் அப்படிங்கிறத விட எனக்கு வந்து ஒரு பிரதர் அட்டாச்மெண்ட் தான், ஒரு யங்கர் பிரதர் அட்டாச்மெண்ட் தான் எனக்கு வந்து. விஜய் யாராத்துலேயும் விஜயை வந்து ஒரு அங்கமாக எடுத்துட்டாங்க எல்லாரும். அவங்கவுங்க வீட்டில் எங்கள் வீட்டு பையன், எங்கள் அண்ணன், என் தம்பி, அது மாதிரி எடுத்துட்டாங்க. நானும் என் தம்பி அப்படின்னா, பிகாஸ் நான் 2 படம் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன் விஜயோட. நல்ல ஒரு ப்ராக்சிமிட்டி அவரோட பழக்கத்தில். அவர் இவர்னு இப்போ சொல்லணும், ஏன்னா அதனால் அது இந்த ப்ரோட்டோக்கால் இருக்குது. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாகவும் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது,
நம்மாத்து பையன் ஒருத்தன் அவள் இந்த ஹைட்டுக்கு வந்திருக்கானேன்ற அந்த ஒரு நைஸ். இதுக்கு வந்தது டபுள் ஹாப்பி. சூப்பர் சூப்பர். அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் தி ஓப்பனிங்லயே வந்து தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய் அப்பாவோடலாம் போனதுனால விசில் அடிக்கல. இல்ல கன்ஃபார்ம் விசிலா சார்? கன்ஃபார்ம் அடிச்சிருப்பேன். உங்களுக்கு லைக் உதயா பண்ணிருக்கீங்க, செரி பண்ணிருக்கீங்க, அப்படி இருந்து உங்க தம்பியை பார்க்கும்போது அவரோட படத்துக்கு இப்படி ஒரு டைட்டில் கார்டு வரும்போது எப்படி சார்? இல்லை டெஃபினட்டாக கூஸ் பம்ப்ஸ் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அண்ட் ஃபெலோ ஆடியன்ஸும் அது ஒரு ஹைப் வரும் இல்லையா, அது பாட்டே கலப்புது. நேற்று தியேட்டரில் பார்க்கும்போது பாட்டே கலப்புது உண்மையாகவே. ஜெனுவன்லி ஐ திங்க் ஹீ டிசர்வ்ஸ் இட். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். எனக்கு பெருசாக பாலிடிக்ஸ் தெரியாது, பட் சினிமாவில் போட்ட உழைப்பு அவர் பாலிடிக்ஸ்லேயும் கொண்டு வந்துடுவாருன்றதுல நிறைய பேர் ஆணித்தரமாக நம்புகிறாங்க, நானும் அதை நம்புகிறேன். சூப்பர். அண்ட் வந்து இந்த படத்தில் அவர் கூட காம்பினேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூ ஃபெல்ட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நான் வினோத் கிட்டே அது வந்து ஒரு அழாத வரையாகவே கேட்டிருக்கேன். இப்போ கடைசி படம் சொல்லிட்டான், சும்மா அப்படி என்ன சார் எப்படி இருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு ட்ராக் எனக்கு கொடுத்தனேன் அப்படின்னு. இல்லை தலைவா இல்லை அப்படின்னு. ஏன்னா இதுலேயே 1.5 லைன் டைலாக்லேயே அரை லைன் போயிடுது. ஓ மை காட் சார், அதெல்லாம் ரொம்ப மாசா இருந்தது சார் அந்த லைன். இதோட மாசா? ஓ மை காட். See it. He has given the weightage. அந்த weightage பக்காவா இருக்கு. ஓகே. சோ எஸ். அண்ட் இப்போ எல்லாரும் வந்து அந்த லாஸ்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த லாஸ்ட் அவரோட எல்லா ஃபிலிம்ஸோட ஒரு இதுவும் வரும்போது வெளில வரும்போது எல்லாமே அழுதுனே வெளில வந்தோம். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை கொஞ்சம் ஹெவி ஹார்ட் தான். At the same time, he has gone to a better responsible position. From real to realன்றது வந்து I think he'll accomplish. நம்ம இதெல்லாம் பற்றி பேசும்போது தெரிய பற்றி கண்டிப்பாக பேசணும். அதில் வந்து உங்கள் பேரை கலாய்ச்சிருப்பாரு, வந்து உங்களை கலாய்ப்பாரு. ஸோ வந்து அது எப்படி இருந்தது? அண்ட் உதயால மீட் பண்ணி திரும்பி மீட் பண்ணும்போது ஐயோ அப்படின்னாரா, இது என்ன நடந்தது ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும்னா, உதயாவில் நான் இருந்ததுக்கும் தெரியும் போது இருந்ததுக்கும் ஒரு ஹிமாலயன் டிஃபரன்ஸ் ஆன் மை பாடி ஸ்ட்ரக்சர். பிகாஸ் நான் அப்படியே ஊதி கீதி உடம்பெல்லாம் அப்படியே பொம்முன்னு இருந்தேன். நான் உதயாவில் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும் என்னோடய பாடி. இது முதல்ல ஐ குடன்ட் பிளேஸ் மீ. அவரோட அசிஸ்டண்ட் வந்து சார் பிரமிட் குமார் சார் வந்திருக்காரு அப்படின்னோடனே டக்குன்னு திரும்ப சார் என்ன சார் இப்படி மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லி வி ஸ்டார்டட் த கான்வர்சேஷன். அது வந்து அதுக்கப்புறமா வி பிகம் தான் சொல்கிறேன்னு அந்த யூ செட்ல பேர் சொன்னது கூட கலாச்சாரம் அப்படின்னு அந்த இதில் வரும் அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து நாங்கள் ஆஃப் த கேமராவும் பண்ணியிருக்கோம் நிறைய கலட்டாக்கள். ஏன்னா அட்லியோட இஸ் சம்திங். ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா அந்த இடம் வந்து வேறு லெவலாக தான், வேறு லெவல். அட்லி ஜென்ரலாகவே வந்து பப்ளியாக அவன் மட்டுக்கு அந்த பையன் துருன்னு இருப்பான். இப்போ குறைக்கு இவரும் சேர்ந்தாருன்னா கேட்கவே வேண்டாம். ரொம்ப காலமா இப்ப வரைக்கும் மக்கள்லாம் நீங்க சமந்தாக்கு அப்பா நினைச்சிட்டு இருக்காங்க சார். அப்பா அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னு தெரியல. அவங்க அப்பா என்ன வந்து அடிக்க போறாரு. And tell us the experience because அந்த பாட்டுல வந்து அவர் வந்து உங்களை வந்து ஆர்த்தி எடுத்து உள்ள கூப்பிடுவாரு. எனக்கு 2 பொண்ணுமா எனக்கு. ஓகே, ஐ குட் ஒன்லி பிளேஸ் தெம் தேர் அந்த சீக்வன்ஸும் போது அது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு. நிறைய படங்களுக்கு அந்த எமோஷனல் ஏதாவது வரணும்னா அந்த மாதிரி ஒரு இது ஹெல்ப் பண்ணுறது தெரியலையும் எனக்கு வந்து ரொம்ப பெருசாக ஹெல்ப் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ டெஃபினட்டாக வித் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் டு சமந்தாஸ் பேரண்ட்ஸ், எனக்கு வந்து சமந்தா என்னோடய டாட்டர் அப்ளை பண்ணதில் நான் அவங்க ஃபாதராக அப்ளை பண்ணதில் எனக்கு தான் பெருமை. ஏன்னா வந்து அதே ஏஜ் குரூப்பில் எனக்கு பொண்ணு இருக்கா. சமந்தா இஸ் மை 3rd டாட்டர்னு வச்சுப்பேன் நான். நைஸ். அண்ட் அப்போ வந்து இன்னொரு சீன் வந்து உங்களுக்கு அதே சாங்ல வந்து பரிமாறுவாரு. ஸோ அப்போல்லாம் கலாட்டெல்லாம் பண்ணாங்க பயங்கரமா. நான் வந்து பியூர் வெஜிடேரியன். ஓகே, யூ ஆல் நோ தட். அன்றைக்கி அந்த சீனில் வந்து ஃபிஷ்ஷு அப்புறம் வந்து என்ன லாப்ஸ்டர்னு இருந்தது. அது நான் ஏதோ பிளாஸ்டிக்கில் ஸ்டீலில் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா அது ஆளை அவ்வளோதானே தவிர அந்த மீசையிலேருந்து எல்லாமே அதில் பக்காவாக இருக்குது. பயமாக இருந்தது அது பார்த்தா. ஏன்னா பீச்சு இது அந்த எம்ஜிஎம் ரெசார்ட் அந்த பீச் ரோடு தான் நடந்தது. அந்த பர்டிகுலர் ஷாட் அங்கேயே பீச் பக்கத்துலேயே அந்த ஒரு சர்விங் காட்டேஜ் மாதிரி அது ஒரு நல்ல அழகாக வச்சு பண்ணாங்க. விஜய் வந்து சார் அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க, நான் ஷார்ட் மாதிரி சர்வ் பண்ணிடுறேன், நீங்கள் ஜென்ரலாக என்ன சாப்பிட மாட்டீங்க, ஷார்ட்டுக்கு பரவாயில்ல நீங்கள் சாப்பிடுங்கன்றது. எதுக்கு
பயங்கர கலட்டா. ஓகே. நீ மாட்டுக்கு பரமா இருப்பா, நான் ஏந்து ஷார்ட்டில் வெளில என்ன மாப்பிள்ள இப்படி பண்ணிட்டேன்றதுக்கு நானே ஏந்துக்கிறேன் அப்படின்னு. அதுவும் உனக்கு ஒரு ஒர்க் அவுட் ஆகிடும் அப்படின்னு. வெரி நைஸ் ஃபெல்லோ, வெரி வெரி எப்படி சொல்கிறது, லைவ்லியான சுச்சுவேஷன் அந்த இடத்துல உண்டாக்கிடுவார். நைஸ் நைஸ். அண்ட் வந்து ஒர்க்கிங் வித் ஹிம் இன் உதயா, பிகாஸ் அது வந்து அவரோட ஐ திங்க் ஸ்டார்டிங் ஒரு ஹிட் கொடுத்துட்டே இருக்கிற ஒரு டைமில் வந்த ஃபிலிம் அது. ஸோ அங்கே ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு டேலாம் எனக்கு ஒன்றும் பெருசாக அவ்வளோ அக்வைண்டன்ஸ் கிடையாது. ஒரு அவுட்டோர் போனோம் இதுக்கு, ட்ரிவாண்ட்ரம். அங்கே போகும்போது தான் கொஞ்சம் வி ஸ்டார்டட் கெட்டிங் யூனோ நோயிங் ஈச் அதர். சார் நீங்கள் சாரோட சன்னுன்னு சொன்னாங்க அப்படின்னு ரேஞ்சுக்கு. ஒரே ஒரு பெரிய ப்ளஸ் ஒரு அதுவே ஒரு இது என்னென்னா, ஜென்ரலாக ப்ரொடியூசரோட சன் அப்படின்னா ஒரு மரியாதை கொடுத்து ஓரமாக வச்சுருவாங்க. அது ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் அது. பட் ப்ரொடியூசரோட சன் அப்படின்றதுலே வந்து ரிசர்வ்டாக இருப்பாங்க, வரமாட்டாங்க, அவ்வளோ தூரம் பக்கத்தில் வரமாட்டாங்க. வெரி ஃபியூ பீப்புள் வில் கம் அண்ட் டாக் டு யூ. அந்த மாதிரி இல்லாமல் விஜய் வந்து என் கூட பேசி என்ன அவரோட சர்க்கிள்குள்ளே வர வச்சுட்டு, அதெல்லாம் எனக்கு வந்து ஆஃப்டர் த ஷூட் கூட 2-3 இடத்துல அக்கேஷன்லாம் மீட் பண்ணியிருக்கோம். ஐ மீன் மீட்டிங்னா ரொம்ப அகஸ்மாக தான் நடந்தது. அவரோட ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்காரு, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன். என்ன ஒரு கலட்டா பரிமாற்றங்கள்லாம் அப்பயும் வந்து. நைஸ் நைஸ். அண்ட் எப்பயாவது உதயா டைம்ல வந்து இந்த மாதிரி நான் பாலிடிக்ஸ்குள்ள வர போறேன் இல்ல தெரியப்படும் போது எனிதிங் அவர் பாயிண்டா இல்லை உதயம் போது இல்லை உதயம் போதெல்லாம் நான் அவ்வளோக்கெல்லாம் நான் க்ளோஸ் அப்ல பேசினது கிடையாது. தெரியும் போது தான் ஒரு இன்சிடென்ட் நான் ஆல்வேஸ் ஐ யூஸ் டு ஹைலைட். ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நடக்கிறது, நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க சார் அப்படின்னாரு. இப்போ என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, தனியாள், ப்ளஸ் எனக்கு பெருசாக பாலிடிக்ஸ்லாம் தெரியாது. அல்கோ இது ஓட்டம் எப்படி ஓடுதோ அதோடு தான் போவேன். ஏன்னா இதுக்கெலாம் வேறு வித்தாலாம் வேணும், அண்ட் நிறையா மசில் பவர் மணி பவர்லாம் வேணும் அப்படின்னு. அப்புறம் டிஸ்கஷன்ஸ் எங்கெங்கெல்லாமா அப்படி போச்சு. முன்னாடி திருப்பி ஐ கொஷின் இருப்பா, அதே சுச்சுவேஷன் ஒன்று வந்து நான் நீ ஏதோ பண்ணிட்டாங்க, நீ என்ன வாட் இஸ் யுவர் ரியாக்ஷன், நான் இறங்குவேன் சார் பொதுவாக. அப்போ கூட எனக்கெல்லாம் இருந்த ஒரு இன்னும் இருக்குது. ஏன்னா செட் பாலிட்டிக்ஸ்ன்றது நமக்குலாம் தெரியாத விஷயம். என்னால் கெஸ் கூட பண்ண முடியல. திஸ் ஜென்டில்மேன் ஏன்னோ ஒரு 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 அதை நோக்கி போவாருன்னு கூட நான் திங்க் பண்ணல. ஈவன் இந்த ஆஸ்பெக்ட் நான் வந்து இவ்வளோ ரோரிங்காக ஒருத்தருக்கு வருவார் அப்படின்னு நான் கெஸ் கூட பண்ணல. 50-50ன்றது வந்து எப்படின்னா ஒரு சொல்லலாம், அதாவது சரி இருக்கிற மாசுக்கு ஹீல் கம் அப், பட் மக்களோட டைரக்ஷன் வந்து வேறு மாதிரி அதை அழகாக ஆக்ஷன் போச்சு. நவ் ஹி இஸ் இன் தட் சீஃப் மினிஸ்டர் சீட். அது வந்து அந்த அந்த அழகு நல்லா இருக்கு. அண்ட் வந்து ஒரு பதவி இருக்கும்போது முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லும்போது அது கூஸ்பம்ஸ் தான். as a friend லைக் அவரோட எல்லா டிராவலிங் ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் எங்கே எப்போ என்ன தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்லுவேன். ஏன்னா த ரீசன் இஸ் நம்மாத்து பையன் ஒருத்தர் அந்த ஹைட்டில் இருக்கான்ப்பா. அதே தான் நான் சொன்னேன், அதே தான் நம்மாத்து பையன் அந்த ஹைட்டில் இருக்காரு. சூப்பராக. இப்போ வந்து நிறைய நம்ம என்னதான் பாலிடிக்ஸ் தெரியல, நம்ம எல்லாரையுமே இன்னைக்கு ஒரு பாலிடிக்ஸ் அவர் பேச வச்சிருக்காரு. ஒரு சின்ன குழந்தையா இருந்தா கூட he wants gets know what's happening அப்படி ஒரு பேச வச்சிருக்காரு. அப்படிங்கும்போது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பிகாஸ் யூ ஹவ் சீன் மெனி ஜென்ரேஷன் ஆஃப் எல்லா பாலிடிக்ஸையும் நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க. அண்ட் இப்போ இருக்கிறதுக்கு நீங்க டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? அப்ஜெக்டிவாக இருக்குன்னு பார்க்குறேன். கொஞ்சம் இட்ஸ் நாட் ஜஸ்ட் வெறும் பேஷண்ட் இல்லாமல் கொஞ்சம் முன்னெடுத்து பண்ணுறாங்கன்றது. ஏன்னா டீமே கம்ப்ளீட்டாக யங்ஸ்டர்ஸ். ஓகே, நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த மாதிரி யார் வேட்பாளர்னு தெரியாது, யார் மினிஸ்டர்னு தெரியாது. நமக்கு வந்து யார் மினிஸ்டர்னு தெரிய வேண்டாம், பட் மினிஸ்டர்ன்றது அந்த போஸ்டிங்க்கு ஒரு ஆள் இருப்பார் இல்லை, அவர் பர்ஃபார்ம் பண்ணுறாரா இல்லையான்றதும் நமக்கு தெரியணும். அவர் வந்து டெய்லி காலங்காதால ஏன் உட்காந்து எல்லார்கிட்டையும் ஒப்பிக்கணுன்ற அவசியம் கிடையாது. கோயிங் ஃபார்வர்டு அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்கா, ஃபைன் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து இன்னைக்கு தேதிக்கு ஹூ இஸ் ஆர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் சிட்டிங் அண்ட் புட்டிங் சிக்னேச்சர் ஃபார் அவர் இதெல்லாம் தெரியாது. ஆனால் வேலை நடக்குது. கலெக்டர் ஆஃபீஸ் வந்து வேலை நடக்குது. நம்ம ஏதோ ஒன்று போய் கேட்டோம்னா அது நடக்கிறது. நமக்கு வந்து தெரியணும்னு அவசியம் இல்லை, பட் வேலை நடக்கிறதான்னு பார்த்தா நடந்துட்டுருக்கு இன்னைக்கு. அண்ட் ஆஸ் எவ்ரி ஒன் சேஸ் லஞ்சம் ஊழல்லாம் வந்து டெஃபினட்டாக கம்மியாக இருக்குன்றது எல்லாரும் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த வடிவு கால் ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க கையில் கொடுத்தாச்சு. அது பெரிய இது. நீங்கள் தான் சார் இன்சார்ஜ், நீங்கள் சம்பாதியம் இருக்குது, எதுக்கு வேறு பைசா வாங்குறீங்கன்ற இதுக்கு அவருக்கு
அந்த போதனையை கொடுத்தாச்சு, கரெக்டாக கொடுத்தாச்சு. அதனால் வெரி மச் ஐ எம் வெரி ப்ரவுட், ஐ எம் வெரி வெரி ப்ரவுட். அண்ட் வந்து இப்போ எல்லா பக்கமும் வந்து எவ்வளோதான் பாசிட்டிவ்ஸ் இருக்கு, சம் நெகட்டிவ் ஆல்சோ அபவுட் திஸ். இப்போ படம் வந்தது கூட வந்து நெகட்டிவாக பேசுறது, எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஆன் இல்லையா? ஒருத்தரோட லைஃப்பில் சரி ஒரு ரோடு எடுத்துப்போம். ஒரு ரோடு எடுத்துட்டிங்கனால மேடு பள்ளம் இருக்கணும், இருந்தால் தான் அது ரோடு. பிளைனாக ஒரு ரோடு இதுன்னா தூங்கிடுவீங்க வண்டி ஓட்டும்போது, ஓகேவா? இது கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு டிரைவ் தான் இது. ஓகே, அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க சைலண்ட் சி. நான் அது சரியான இங்கிலீஷ் வார்த்தை தெரியல, பட் மீனிங் இதுதான். ஒரு சைலண்ட் சி டஸ் நாட் மேக் அ செயிலர், ரஃப் சி ஒன்லி வில் மேக் அ செயிலர்ம்பாங்க. இது அந்த மாதிரி தானே இல்லையா? நமக்குமே அப்போ தானே தெரியும், ஓ இந்த பையனால் ஹேண்டில் பண்ண முடியறது, இல்லைப்பா இவரால் முடியல, என்ன அடுத்தது யார் பார்ப்போம், அந்த அந்த அடுத்தது யார் பார்ப்போன்றதுனால தான் இங்கே வந்திருக்கு. இது வந்து ஒரு ஐ திங்க் ஹீ நோஸ் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஹி ஹேஸ் சம் விஷன். ஏன்னா நான் அதை இதும்போது தெரியும் போது ஐ ஹவ் டிஸ்கஸ்ட் என்ன, அதனால் பர்சனலாகவே ரொம்ப ஆத்தன்டிக்காகவே சொல்ல முடியும். ஹி ஹஸ் காட் சம் விஷன். ஓகே, அதாவது டுவர்ட்ஸ் சொசைட்டி. சும்மா ஏதோ நான் பேசுகிறேன்ற பேச்சுக்கு இல்லாமல் சைலண்ட் அப்சர்வர், அது ஒன்று சொன்ன. இந்த மாதிரிலாம் லோடலோடன்னு பேசாமல் அதெல்லாம் சைலண்ட் அப்சர்வராக இருந்து எல்லாரும் சொல்கிறதையும் கேட்டுண்டு அதை அதிகாரிகள்கிட்ட கேட்டு அதுக்கான விளக்கங்களையும் கேட்டுண்டு ரியாக்ஷன் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சைலண்ட் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இதில் கூட சட்டசபையில் கூட he was sitting and having all the notes. ஒருத்தரும் பேசும்போது he was taking and அதுக்கப்புறம் he gave the report. இது எல்லாரும் அப்சர்வ் பண்ணுறாங்க. அதுவும் உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து இதை இன்னும் கலனில் விளக்கண்ண விட்டுன்னு பார்க்குறீங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதான் சார், he made us to speak about this. Not only he made you people to speak about this, okay, he made all of us to not only speak, to observe and adapt towards that. அது இந்த நான் சொல்ல இந்த தாத்தா வள்ளுவர் தாத்தா என்ன பண்ணிட்டாருன்னா ரொம்ப அழகாக ஒரு குறள் எழுதி வச்சுட்டு போயிருக்கார். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகன்னு. நான் என்னோடய ஸ்லோகனை பல வருஷம் முன்னாடியே அந்த திருக்குறளை எனக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா எங்கள் அம்மா என்னை கரெக்ட் பண்ணி விட்டு போனாங்க. நிறைய விஷயங்களில் என்னை சரி பண்ணிட்டு தான் எங்கள் அம்மா கிளம்பியிருக்காங்க. நிற்கின்றேன் அதற்கு தகன் நான் மாற்றிட்டேன். கற்க கசடர கற்பவை கற்ற பின். நான் அதெல்லாம் ஓரளவுக்கு படிச்சுட்டேன். இப்போ இந்த பாடம்லாம் படிச்சுட்டேன். நான் வந்து அதுபடி நிற்கிறேன் அப்படின்றது நான் எழுதி வச்சுட்டேன். ஏன்னா முதல்ல தனி மனிதனாக அந்த ஒழுக்கம் தேவை. அந்த தனி மனித ஒழுக்கம் வந்துடுதுன்னா சிறுதுளி பெருவெள்ளம் எல்லாம் மாறும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த எக்ஸ்பிரஷன் நீங்க கொடுக்கும்போதே we get to know how much you see everything அப்படிங்கிறது. இந்த படத்துக்கான லாங் வெயிட் இருந்தது. ஜனநாயகனுக்கான ஒரு லாங் வெயிட். எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு ரிலீஸ் ஆகாம போகி there's many things happening. So வினோத் சார் ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கிறதுனால did he said கொஞ்சம் ரிலீஸ் ஆக டேட் இல்லை, நாங்கள் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணல. பட் ஆஸ் அ ப்ரொடியூசர் சன் எனக்கு வந்து அந்த பெயின் தெரியும். பிகாஸ் we have also suffered. ஓகே, நிறைய விஷயங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம். அது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. லாங் வெயிட். அதை தாண்டி ஃபிலிம் காட் ரிலீஸ்ட் இன் இதுலேயும் ரிலீஸ் ஆகி ஃபுல் படமே ஆப்வியஸாக மக்கள் பாதி பேர் பார்த்துட்டாங்க. அதாங்க, அது வந்து பெரிய கிரைம். அது மிகப்பெரிய கிரைம். எப்படி வந்து நாட்டோடைய ஒரு பொருளாதாரத்தை சுரண்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ, இது தனி மனிதனோட பொருளாதாரத்தை சுரண்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, இன் அதர் வேர்ட்ஸ் இஸ் ஆல்சோ பப்ளிக். இதுதான், ஏன்னா இது பப்ளிக்காக எடுக்கப்பட்ட ஒரு சமாச்சாரம். சினிமான்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட். ஓகேவா? இதை நீ எப்படி வெளில வர பார்க்குறேன்ற அந்த ஒரு துணி இல்லாமல், நான் தான் ரிலீஸ் பண்ணிட்டேனேன்னு அந்த ஒரு அபத்தமும் இல்லாமல், ஏன்னா நல்ல கன்ஸ்ட்ரக்டிவ் அழகாக வரட்டுமே அந்த குழந்தை, ஜம்முன்னு வரட்டுமே. ஏன்னா அவரோட லாஸ்ட் படமோ இல்லை கண்டினியூ பண்ண போகிறாரோ அது அந்த அந்த எபிசோடு தள்ளி வைப்போம். யார் படமாக இருந்தாலும் அந்த ப்ரொடியூசரும் அதில் ஒர்க் பண்ண போய் எனக்கெல்லாம் என்ன ஒரு வேதனை இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். நான் நடிகனுங்க, என்னை விட்டுருங்க, பரவாயில்ல, ஏன்னா நான் போய் நடிச்சேன், ஏதோ சம்பளம் கொடுத்தாங்க, போய் நான் வந்தாச்சு. அந்த ப்ரொடியூசர், அந்த டைரக்டர், அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், நான் அழுதுட்டேன் சார்ன்றார். அந்த கண்ணீர்லாம் அந்த அந்த எவன் அதை இது பண்ணானோ, அதுக்கு யாரும் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருந்தாங்களோ அவங்களாம் சும்மா விடாது. இட்ஸ் நாட் அ ஜோக். ஏன்னா கடவுள் வேணாம்பா, ஏதோ ஒரு நேச்சர்,
that will take a complete revenge. ஏன்னா யாரோட உழைப்பை யார் திருடுறது, அதை எது தூக்கி போடுறது? இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு நான் தான் சொன்னேன், தனி மனித ஒழுக்கன்றது வந்து எந்த அளவுக்கு வரணும்னா, நான் பார்க்க மாட்டேன் இதெல்லாம். நீ ஃப்ரீயாக எனக்கு நீ கொடுத்து நீ ஒரு 1,00,000 ரூபா எங்கள் கூட உட்காந்து பாரு, உனக்கு ஒரு 1,00,000 ரூபா கொடுக்குறேன்னு பார்க்க மாட்டேன். நான் பார்க்கல சார். நான்லாம் பார்க்கலாமா, நான்லாம் நேற்றுக்கு தான் போய் படம் பார்த்தேன். ஆனால் பார்க்கவே மாட்டேன். எனக்கு வந்து அந்த பவான் கேசரி பார்த்துருக்கேன் முன்னாடியே, ஏன்னா அது நல்ல பேசப்பட்ட படம்ன்றதுனால இது அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். ஓகேவா? அதனால் எனக்கு வந்து ஒரு பெயின்ஃபுல் அஃபேராக தான் இருந்தது. அந்த நான் நிஜமாகவே அந்த ப்ரொடியூசர் என்ன அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பார். ஏன்னா நாங்கள் எங்கள் படங்கள் வரிசையாக எங்கள் படங்கள் வந்து தாக்கப்பட்டது. என்னென்ன படம் சார்? லவ் பேர்ட்ஸ்லேருந்தே தாக்கப்பட்டது. ரிதம், சங்கமம், ரிதம்லாம் வந்து நாளைக்கு ரிலீஸ்னால் இன்றைக்கி சிடி அவைலபிளாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது. யோசிச்சு பாருங்க, எங்களுக்கெல்லாம் அப்படியே பகீர் இருக்கும். டெக்னாலஜி நிறுத்த முடியாது. நானும் டெக்னாலஜி ஆள் தான். டெக்னாலஜிலாம் நான் யாரும் அப்படியே கயிறு போட்டு இழுத்து ஒரு இடத்துல கட்டி வைக்கிறேன்னு முடியாது. அது மாட்டுக்கு இது வளர்ந்து தான் இருக்கும். பட் இதெல்லாம் நான் போய் எதுக்கு ரிலீஸ் பண்ணோம்? ரிலீஸ் பண்ணால் இதனுடைய கான்சிக்வன்சஸ் என்னென்னலாம் இருக்கும், அவனுக்கு என்னென்ன கான்சிக்வன்சஸ் இல்லாமல் அந்த ஒரு ஆர்வ கோளாறில் பண்ணிகிட்டு இருப்பான் அந்த பையன். யாரும் வினோத் சார் சொன்ன வருஷன் வந்து பையன் மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறான், சார் என்ன பண்ண சொல்கிறீங்கன்றான். ஓகே, ஸோ அந்த மன்னிச்சிருங்க இஸ் நாட் ஒருத்தர் போய் நம்ம நன்னா குத்தி கொலை பண்ணிட்டு மன்னிச்சிருங்கன்னா விட்ருவாங்களா? இது சம்திங் ஈக்குவலன் டு தட். ஏன்னா என்னை பொறுத்தவரை வெரி பிக் கிரைம், இது டு பி பனிஷ்ட்.